உங்களுடைய ஜனநாயக கடமை செஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா. சரி, இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பரபரப்பா இருக்கு விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு. ஏன் ஆமா, எல்லாருமே வந்து நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்கோமே. ஆமா, புதுசா வந்திருக்காரு. அதிமுக திமுக இல்லாத ஒரு புதிய அரசு, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு புதிய அரசு. சரி, உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க வந்து ஒரு ஓட்டு போட்ட நபரா கேக்குறேன். 10 நாள் ஆச்சு விஜய் ஆட்சி வந்து, எப்படி உணர்றீங்க? எப்படி உணர்றோம்னாக்கா, முதல் ஆட்சி பரவாயில்ல மாதிரி தோணுது. ஆனா கொஞ்சம் காலம் கொடுத்தாதான் தெரியும். முதல் ஆட்சினா ஸ்டாலின் ஆட்சி பரவாயில்ல மாதிரி தோணுது. அதுக்குள்ள விஜய் ஆட்சி சலிச்சு போயிருச்சா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வரும்போதே வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்கிறாரு. சரி, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்னமோ நான் வந்து கேஸ் கொடுத்துறேன், ஆமாங்க, 10 அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதாங்க முன்னாடி செஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. இல்ல நானே கேக்குறேன், இப்ப ஒரு இடத்துக்கு புது கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போறோம், ஏற்கனவே இருந்த ஒரு எம்டி ஒரு ஸ்தாபனம் பண்ணிருப்பாரு, இவர் புதுசா போய் ஸ்டடி பண்ணிட்டு சொல்றேன்னு தானே சொல்றாரு. அது கூட ஏத்துக்க முடியலையா? இல்ல ஏத்துக்க முடியல. இல்ல அதுதான் சொல்றேன், கொஞ்சம் காலம் கொடுத்துதான் பாக்கணும். ரைட்டா, ஆளுமை எப்படி இருக்கு, அவருடைய அரசியல் எப்படி பண்றாரு. சரி, விடுதலை சிறுத்தைகள் இப்ப அமைச்சரவைக்கு வருது, இப்படி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து நீங்க அதிமுக கூப்பிட்டா நாங்க வெளியில போயிடுவோம், இந்த மாதிரி மிரட்டல் விஷயங்கள்லாம் சரியா? அது மிரட்டலான்னு சொல்ல முடியாது. இல்ல இவங்க வந்து அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. யார் அதிகாரத்துக்கு? கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் மற்ற மாதிரி நம்ம முஸ்லிம், அவங்க அந்த மாதிரி அதிகாரத்துக்கு போகணுங்கிறது அவங்களுடைய ஆசை. ஆனா வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. ஆமா, அரசியல்ல எதுவும் நடக்கலாம், பவர் இல்லாதவங்க யாருமே கிடையாது. சரி, விஜய் இந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரா? அதுதாங்க கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும். ஏன்னா அரசியல்ல என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் எல்லாம் கிடையாது. சரி, மேலோட்டமா பார்க்கும்போது நகர்த்திடுவாருன்னு நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு போகுன்றது. இப்ப எல்லாத்தையுமே ஒரு மனசுல இருக்கிறது, ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோல்விக்கு என்ன காரணம்? அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா திராவிட கட்சி ஆட்சியில் இல்லைன்னாலும் ஒரு 5 வருஷம் ஆட்சி ஆண்டவங்க, ஒரு 40-35 வருஷமா எம்எல்ஏவா இருந்தவர், இன்னைக்கு சட்டசபையில எம்எல்ஏவா இல்லாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த இடத்தையே சிங்கப்பூரா மாத்தி வச்சிருந்தாரு. எப்படி மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க? அதான் 5000 கோடி செலவு பண்ணியும் அந்த இடத்துல வரால ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு விஜய் அலை வந்துருச்சா? விஜயோடைய அலை, விஜய்ங்கிற ஒரே ஒரு பிகரை வச்சு போட்டேன். ஓகே, வேட்பாளர்கள்லாம் விஷயம் வேட்பாளரே கிடையாது. நம்ம தொகுதியிலே இந்த தொகுதியில வேட்பாளர் யாருன்னே தெரியாது. எனக்கு கூட தெரியாது வேட்பாளர் பேர் யாருன்னா. ரொம்ப யோசனை பண்ணி தான் சொல்லணும், செந்தில்குமார்னு. சரி, நீங்க ஒரு சிட்டிசனா விஜய் எதிர்பார்க்கறேன், நேரடியா சொல்லுங்க. நம்ம விஜய் ஆட்சியில இந்த 5 வருஷம் என்ன எதிர்பார்க்கறீங்க? தமிழகத்துல வந்து எல்லாம் நல்லா சிறப்பா செய்யணும், நல்ல ஆட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட ஆட்சிகள் இல்லைன்னாலும் டிவிக்கு ஆட்சி நல்லா நடத்தணும்னு நினைக்கிறோம். திராவிட ஆட்சிகள்னாலும் ஓகே தானே உங்களுக்கு? ஆமா, என்ன பண்றது, ஜனங்கள் முடிவு எடுத்திருக்காங்க, நம்மளும் அதை ஏத்துன்னு போய் தான் ஆகணும். நம்மளும் அந்த ஜனங்கள் தான் இருக்கோம். நான் ஓட்டு போட்டாலும் எனக்கு அவர் முதல்வர், ஓட்டு போடலனாலும் முதல்வர். ஓகே, விஜய்க்கு வாழ்த்து சொல்லிடலாமா? வாழ்த்துக்கள். கவலையா சொல்ற மாதிரில இருக்கு. இல்ல வாழ்த்துக்கள், விஜய்க்கு வாழ்த்துக்கள்.